வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவானி மேட்டூர் பரவலையில் வெள்ளி திருப்பூர்னு சொல்லுவாங்க. திருப்பூரில் அது வெள்ளி திருப்பூர்மாங்க. அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு தர்பூசணி போட்டிருக்காங்க. இது வந்து கோசக்காயின்னு சொல்லுவாங்க, ஒரு வெரைட்டி. தர்பூசணி 4-5 வெரைட்டி இருக்குது. இது கோசக்காய் வெரைட்டி. கொஞ்சம் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தேன் பூச்சி வரத்து அதிகமாக இருக்குது. கோசக்காய் இப்போ இருக்குது பாருங்கள், நல்லா வெயிட்டு. கையில் தூக்கிட்டேன், ஓரளவுக்கு நல்ல வெயிட்டு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு வெயிட் இருக்குது, நல்ல வெயிட்டு. ஒரு 3-4 கிலோ இருக்குது. பூவாக மாறும். இது வந்து இந்த பூவாக இருந்து அந்த பூ உதிராமல் நல்ல தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிஞ்சாக மாறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து காயாக மாறும். இதுதான் கான்செப்ட்டு. இந்த மாதிரி முட்டாக இருந்து பூவாக மாறி பிஞ்சு அப்புறம் காய், இந்த மாதிரி நுனி வரும். கான்செப்ட் தான், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த முரண பிரச்சனை, அந்த நோய் பிரச்சனை அதிகமாக விழுகும். அந்த வெள்ளை விழுகும், நரம்பில் வந்து நோய் வரும். இப்போ இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க கோலப்பூச்சிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி உங்களுக்கு இதில் இந்த பிரச்சனைகள் வரும். அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு கள்ளிப்பூச்சி கொஞ்சம் வரும். அப்புறம் இந்த அஸ்வினிமே ஒன்று இருக்கும், பறக்கிற பூச்சி இருக்கும். இங்கே தெரியுதா? இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த சில பயிர்களுக்கு இருக்கும். இந்த பயிருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பயிரை வந்து நல்லபடியாக காப்பாற்ற முடியும். இப்போ இந்த ஃபீல்டு வந்து நம்ம பார்க்குறோம். நியர்பை இது ஒரு 5 ஏக்கர் வரைக்கும் இருக்கும். இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதோட சிஸ்டமே பார்த்தோன்னா இந்த மாதிரி பெட்டு தான் போடுவாங்க. என்ன ரீசன்னா, களை வந்து வராமல் இருக்கணுன்றதுக்காக. களை வந்து வெளியே வரும், ஆனால் களை வந்து உள்ளே வராமல் இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி நாற்று வச்சு விட்டுட்டு உள்ளே ட்ரிப் போட்டுருவாங்க. ஊசி உள்ளே போகுது பாருங்கள், ட்ரிப் உள்ளே போட்டுருவாங்க. தண்ணி இருந்து எல்லாமே உள்ளுக்குள்ளேயே போயிடும். வெயில் படாமல் இருந்தால், அதாவது சூரிய வெளிச்சம் இல்லைன்னா வந்து களை வராது. சூரிய வெளிச்சம் எங்கே வர்றதுக்கோ அங்கே களை வரும். இந்த கான்செப்ட்டு. அந்த கான்செப்டில் தான் வந்து கோசக்காய் வைப்பாங்க எப்போவுமே.